ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, நல்ல ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம பண்ணலாம். இதை எப்படி சேர்ந்து நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் போர்டில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. இங்கே வெள்ளை அவல் இல்லைன்னா சிகப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு அந்த ஈரத்துலேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுக்கோங்க. அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டுருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடுசாக துருவினது, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த லெமன் ஜூஸோட இந்த ஈரத்திலே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கரெக்டாக நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் இதில் வேறு காய்கறி எதுவும் சேர்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா முட்டைக்கோஸ் கூட பொடிசாக கட் பண்ணி சேர்க்கலாம், பச்சை பட்டாணி சேர்க்கலாம். ரெண்டுமே ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காய் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இதில் நம்ம இந்த கலந்து எடுத்த அவல் மிக்ஸ் எடுத்து நம்ம வேக வச்சு எடுக்கணும். இதே போலவே எல்லா பவுல்லையுமே நெய் இல்லைனா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த மாதிரி இந்த மாவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாதி அளவு மட்டும் சேர்க்குறேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். நம்ம ரொம்ப தடிமனாக ஊற்றணுன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இது நல்லா ஒன்று போல் அமுக்கி விட்டுக்கலாம். இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு வச்சுட்டு இந்த பவுலெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் ஒரு பேனில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் கூட இந்த பவுலை வச்சு வேக வச்சு எடுக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வெளியே எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் லேசாக ஆறுனதும் ஒரு கத்தி வச்சு சுற்றி இருக்கிற கார்னர் மட்டும் லேசாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டினாலே ஈஸியாக வந்துடும். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்னி எதுவுமே தேவையில்லை. இப்படி நம்ம சர்வ் பண்ணலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், அதே சமயத்தில் லைட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.